In my travels to document food across India, I've been awestruck by the sheer variety of sweets I've come across, especially the halwa. The halwa, even though one may think is uniquely Indian, in fact originated in the Middle East. Here is a Dum Ka Roat Halwa that is over 100 years old and is very unique to Madras. நூறு வருஷமாக இந்த ப்ராடக்ட்டு நம்ம நடத்தின்னு வரோம், மெயின்டைன் பண்ணின்னு வரோம். இதை நல்லபடியாக இதை மெயின்டைன் பண்ணுறோம். அதுதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் நம்ம போடுற ஐட்டம்ஸே எல்லாம் ஒரிஜினல் ஐட்டம்ஸ், எல்லாம் நேச்சுரல் ஐட்டம் தான் போடுறோம். லோக்கல் ஐட்டம் நம்ம போடுறதில்ல. அதனால் தம் கா ரோட் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்குது எங்கள் குவாலிட்டி பொறுத்தவரை. அது எங்கள் குக்கிங்கில் அது தம் கா ரோட் செய்கிறது தனிப்பட்ட ஒரு அடுப்பு, தனிப்பட்ட ஒரு பாத்திரம், விசல், அப்புறம் தம் செய்கிறது. தம் இந்த விறகு அடுப்பில் பண்ணுறோம். இதுக்கு கேஸ் கிடையாது, கெரோசின் இல்லை, எல்லாம் இல்லை. இந்த கறியில் தான், அடுப்பு கறியில் தான் இது தம் கா ரோட்டெல்லாம் செய்கிறோம். இதுக்கு எந்த விதமான மிஷின் இல்லை, கலைக்கிறதுக்கு எல்லாம் கையில் தான் பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே எந்த விதமான மிஷினுக்கும் உங்களுக்கு வேலை இல்லை, எந்த ஒரு கெமிக்கலுக்கும் வேலை இல்லை. ஏன்னா அதனால் இந்த ஐட்டம் நல்லா இருக்குது, கஸ்டமர்ஸ்க்கு ஜாஸ்தி பிடிக்குது. அதுதான் வருஷத்தில் சார் 100 வருஷமாக இந்த ப்ராடக்ட்டு நம்ம நடத்தின்னு வரோம், மெயின்டைன் பண்ணின்னு வரோம். இதை நல்லபடியாக இதை மெயின்டைன் பண்ணுறோம். அதுதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். கடை மெயின்டைன் பண்ணணும், நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். அது நம்ம உட்காரணும். எங்கள் கூட எங்கள் பசங்களும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, மெயின்டைன் பண்ணுறோம். இது வரைக்கும் நல்லா இருக்கிறோம், ஃப்யூச்சர்லேயே நல்லா இருக்கும். அநேகமாக எங்களுக்கு துவா இருக்குது, பெரியவங்க துவா இருக்குது. அன்றைக்கி சாப்பிட்ட மாதிரியே இன்றைக்கும். இதில் வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இஸ் ஒரே ஒரு ஆள் 100 வருஷத்து பாரம்பரியத்தை கட்டி காத்து இன்னும் கூட அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் குக் பண்ணி இந்த மாதிரி ஸ்வீட்ஸை ப்ரிசர்வ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி. அதாவது இந்த காலத்தில் எப்படி வேணால் டெக்னாலஜி மெஷினரி வச்சு எப்படி வேணால் மாற்றிடலாம், பட் இன்னும் கூட தாத்தா உங்ககிட்ட கற்றுக் கொடுத்ததை நீங்கள் கட்டி காமிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச்.